எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம இங்க பாருங்க, பிசாசுக்கு வேதம் ஒரு அற்புதமான ஒரு வியாக்கியானம் கொடுக்குது. என்ன வியாக்கியானம் என்றால், he is a cheater. எல்லாம் சொல்லுங்க, ஏமாத்துறவன். அவன் ஏமாத்துறவன். அவனுக்கு பேர் என்னவா? இங்கிலீஷ் பைபிள்ல பழைய சர்ப்பம். எல்லாம் சொல்லுங்க, பழைய சர்ப்பம். இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக நீங்க ஜெபியத்துக்கு வராங்க. பாஸ்டர், பழைய கிரியை போயிடுச்சு பாஸ்டர், புது கிரியை வந்துடுச்சு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதனால தான் உங்களை வாசிச்சு காட்டுறேன். சில பேருக்கு இதுவே வயிறில் ஏதோ பயமாக, என்ன பாஸ்டர் போச்சே திருப்பி வருமா? நான் சொல்கிறேன், வரும். ஐயோ வருமா? அதான் பைபிள் சொல்லுது. The ancient serpent, காலாங்காலமாய் உனக்கு செய்கிறவனோ இருக்கான். Who is called the devil, அவனுக்கு பேரு பிசாசு, அவனும் இருப்பான். அவனுக்கு பேரு சாத்தா, அவனும் இருப்பான். அதற்கு பேரு என்னவா? சர்ப்பம், அதுவும் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், அவன் கீழே தள்ளப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க எது அடையாளமாக சொல்லுகிறார் என்றால், உனக்கு விரோதமாய் மந்திரம் நடக்கலாம், பிசாசு வரலாம், சர்ப்பம் வரலாம், பழைய பாம்பு வரலாம், புது பாம்பு வரலாம், பாம்பா வரலாம், என்னதான் பூச்சாண்டி காட்டினாலும் ஒண்ணு மட்டும் நடப்பது உறுதி, அவன் விழுந்து போவான். ஹல்லேலூயா. நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா வல்லமை இல்லை, உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறவனுக்கு வல்லமை இல்லை. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பேரு ஏமாத்துகிறவன், அவன் விழுந்து போவான். ஹல்லேலூயா. அவனுடைய கோத்திரம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு பாரு, மோசம் போக்குகிற பிசாசு. எல்லாம் சொல்லுவோம், மோசம். 9ஆம் வசனம் வாசிங்க, அங்கே இருக்குது சில பஞ்சு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். பாத்தீங்களா? பழைய பாம்பு. எல்லாரும் சொல்லுங்க, பழைய பாம்பு. பழைய கிரிய. இப்போ புதுசா வருது பாருங்க, கண்டி பெரிய வலிய சர்ப்பம், அதாவது பெரிய கிரிய. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான். பழசும் வரும், புதுசும் வரும், வந்துட்டே இருக்கும். ஆனால் நடக்கிறது ஒன்று தான், அது விழுந்து போகும். இங்கே உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கிரியைகள் விழுந்து போகும். பாஸ்டர், நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்? இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனை நீ விசுவாசிப்பாய் என்றால், அந்த விசுவாசத்தை நீ இறுதி வரை நீ அதை நம்புவாய் என்றால், கர்த்தர் சொல்கிறாரு, பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. அதுக்கு அடுத்த வசனம் ஆண்டவர் அடிக்கிறாரு பாருங்க, 10th verse. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகிட்டு. எப்பொழுது? ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அந்த பழைய சர்ப்பம், புது சர்ப்பம், பழைய பாம்பு, புது பாம்பு, இது எல்லாம் விழப்பட்டதுன்னு ஒரு அறிவை ஆண்டவர் கொடுக்கும் போதுதான் என்ன வருது? ரட்சிப்பின் வல்லமே வெளிப்படுது. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற வல்லமை ஏன் செயல்படலை என்றால், நீ இன்னும் முழுசா நம்பல. ஹல்லேலூயா. பழைய பாம்பை பார்க்குற, புது பாம்பை பார்க்குற, பெரிய பாம்பை பார்க்குற, எல்லா பாம்பையும் பார்க்குற. நீ பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உனக்காய் சர்ப்பத்தை போல தொங்கிற அந்த தரிசனத்தை நீ பார்க்கல. நீ எப்போ பார்க்கிறியோ அப்போ 10வது வசனம் வாழ்க்கையில நிறைவேறும். உனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு பெரிதாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இருக்குது இதெல்லாம், மந்திரம்லாம் இருக்குது, இல்லைன்னா சொல்றாதீங்க, வெளியே போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறிவு நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. 11வது வசனம். மரணம் நேரிடுறதா இருந்தாலும், பாஸ்டர் வச்சுட்டாங்க பாஸ்டர், ஐயோ நான் சாகிற நிலைமையில இருக்கிறேன் பாஸ்டர், கொஞ்சம் வந்து அது எந்த பாம்புன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க பாஸ்டர், அந்த பாம்பு பேரை வச்சு நான் கடிந்து கொள்ளுகிற பாஸ்டர். நிறைய பேர் பயப்படுறீங்க. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நானும் பயப்பட்டேன். அப்பப்போ பயம் வருது. எப்படி வராமல் போவோம்? வராமல் போயிடுமா? வரோம். சில பேர் நம்ம பயப்படுறோம், ஐயோ பிரதர் ரொம்ப வர்ஸ்டாக போயிட்டு இருக்குது, பரவாயில்ல நம்ம அந்த பிரதரையே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவோம்,
வருதா அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு? அந்த சிஸ்டரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவோம், என்னவோ ஏதோ நம்ம ஒரு வாட்டி கூப்பிட்டுருவோம், நம்மளுக்கு என்ன, நம்ம இதை தான் விசுவாசிக்கிறோம், ஒரு 2 வாட்டி தப்பு இல்லை. சிஸ்டர் ஒரு வாட்டி அது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு உதப்பேன்றாரு. ஹல்லேலூயா. எப்படி? மரணம் பரிந்தம் வரை எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறானோ அவனே மேற்கொள்ளுவான். ஹல்லேலூயா. நான் சொல்லல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது. மரணம் நேரிடுகிறா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நீ மரணம் வருகிற சூழ்நிலை வந்தாலும் சரி, உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தை மாந்திரிகம் செய்து அவன் உரிகிற சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ போகிற எல்லா இடத்திலும் அவமதிக்கப்பட்டு சத்ருதான் பண்றான் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவரே உங்க ரத்தத்தை நான் விசுவாசிப்பேன், அந்த ரத்தத்தினால் நான் ஜீவிப்பேன், ஆண்டவரே நான் செத்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயிப்பேன் நீ சொல்லுவாய் என்றால் சத்ரு விழுந்து போவான். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் வெயிட்டிங். ஹல்லேலூயா. யாரு? ஆண்டவர் வெயிட்டிங். நீங்க நம்ம சொல்ற ஆண்டவரே நான் வெயிட்டிங், அப்பா நான் உனக்கு வெயிட்டிங். ஆமென். அப்ப டெய்லி காலையில் ஏஞ்சி இதுதான் நம்ம மைண்ட்ல போனோம். ஆண்டவரே நான் விசுவாசிப்பேன், உங்க ரத்தத்தை விசுவாசிப்பேன். பிரதர் அழைப்பு இழைப்புலாம் பேசிட்டா வேலைக்கு போனா பெண்டு நிமிந்துருது பிரதர், அதனால் அழைப்பை பற்றியே நான் பேசுறது இல்லை. ஒரு 10 நாள் லீவ் இருந்தால் தான் அழைப்பு. எப்படி? ஆண்டவர் சொல்றாரு நீ பேசு, சத்துரு எழும்புவான். நீ என்ன பண்ணும்? இடைவிடாமல் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசி. அப்போ என்ன நடக்கும்? நீ மேற்கொள்ளுவாய். ஆமென்.